ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு இதமாகவும் அதே சமயம் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி நல்லா பழுத்த தர்பூசணி பழமாக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன பசங்க பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க. வாட்டர்மெலன் கொடுத்தா கூட ஒரு பீஸ் 2 பீஸ் தான் சாப்பிடுவாங்க, மீதி மிச்சம் வச்சுருவாங்க. இது மாதிரி நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பியும் குடிப்பாங்க. அவங்க உடம்புக்கு தேவையான தண்ணி சத்தும் கிடச்சிரும். இப்போ இதில் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொட்டை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடைசியில் சலிச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ இதை நான் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தர்பூசணி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து எப்போவுமே கண்ட்ரோலில் இருக்கும். அதுமாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளம் உள்ளவங்க கூட ரெகுலராக வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நான் வந்து 2 ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இங்கே ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ மேலே வந்து அந்த திப்பியெல்லாம் தங்கிடும். இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம். இந்த வாட்டர்மெலனை சின்ன சின்ன பீசஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஜூஸோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ அந்த கிளாஸில் சேர்த்துக்கிட்டேன். 4 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஜூஸ் அடிக்கும் போது ஜார்லேயும் சேர்த்து அடிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஜூஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த சம்மருக்கு சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு நீங்களும் அடிக்கடி இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.